விழா தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 75,064 வாக்குச்சாவடி மையங்கள்ல 5,73,00,000 வாக்காளர்கள் இந்த தினம் வாக்களிக்க இருக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சுமார் 28,93,505 வாக்காளர்கள் சென்னையில வாக்களிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 4,085 வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் இது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு 4 முனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இந்த வாக்குப்பதிவு சரியாக தொடங்கி இருக்கிறது. முன்னதாகவே நடிகர் அஜித் முதல் வாக்காளர் வந்து காத்திருந்து 10 நிமிடம் காத்திருந்து வாக்களிக்க இருக்கிறார். அதே போல மற்றொரு புறம் பாஜகவுடைய நிர்வாகியும் நடிகமான குஷ்பு, அவரது கணவரும் மதுரை தெற்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை தொகுதியுடைய வேட்பாளருமான சுந்தர்சி ஆகியோரும் 7 மணிக்கு சரியாக அவருடைய வாக்குச்சாவடி மையத்துல வந்து வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில 75,064 வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்குப்பதிவு என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 28,93,505 வாக்காளர்கள் இன்றைய தினம் வாக்களிக்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பல இடங்கள்ல முதல் காத்திருந்து வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நாம் தற்போது சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பட்னம் மந்தவெளி பார்க்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இருக்கிறோம். முதியவர்கள் காலையிலிருந்தே 6:45 மணி அளவிலிருந்து வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக முதியவர்கள் வரிசையில நின்று தன்னுடைய வாக்குகளை செலுத்த காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. 75,064 வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,73,43,291 வாக்காளர்கள் இந்த தினம் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறாங்க. அதே போல மிக முக்கியமாக தற்போது மதுரை தெற்கு தொகுதியுடைய வேட்பாளர் சுந்தர்சி நம்மிடம் இருக்கார். சார், நீங்க ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கீங்க. நீங்க உங்க தொகுதிக்கு எப்போ போகிறீங்க? என்னோட ஜனநாயக கடமை ஆற்றினது போலனா என்னோட தொகுதிக்கு போக போறேன். சார், நீங்க இப்ப தொகுதியில இல்ல, இது ஓட்டர் பூத்தில் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஓட் போட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் பேசுறேன். மேம், நீங்க சொல்லுங்க. டெமோக்ராட்டிக் ரைட்டை பண்ணதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் வாஸ் கண்டெஸ்டிங் திஸ் டைம். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. அண்ட் நம்மளுடைய ஒரு இந்த ஜனநாயகத்துடைய ஒரு அங்கம் இருக்கும்போது நீங்க வாக்களிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வீட்டில் உட்காரதுக்கு பதிலாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. தயவு செஞ்சு எந்திரிச்சு போய் வாக்களிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். I don't think at the booth I should be talking about this. Yeah, thank you. ஸோ அந்த அடிப்படையில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில முதியவர்கள் வரிசையில காலையிலே வந்து இந்த தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். சரியாக மணி 7 மணிக்கு நீண்ட வரிசையில முதியவர்கள்லாம் காத்திருந்து தங்களுடைய வாக்கு செலுத்திருக்காங்க. சார், சீனியர் சிட்டிசனா நீங்க ரொம்ப ஏர்லியாவே பூத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால காலையில் வந்துட்டோம். நானும் ஒரு 60 வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த திருப்பதி ஸ்கூல் மாற்றிட்டாங்க, அதே சிரமமாக போச்சு. ராஜேஸ்வரி ஸ்கூல் போட்டுட்டு இங்கே எது சொல்லியா போச்சு. மற்றபடி நல்லா இருக்குது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ.
எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வராங்க. நன்றி அபினேஷ். ஜனநாயக திருவிழா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது 234 தொகுதிகளிலும் தொடங்கியிருக்கிறது. சரியாக 7 மணிக்கு முன்பாகவே நடிகர் அஜித் குமார் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காத்திருந்து திருவான்மியூரில் வாக்களித்திருக்கிறார். பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போன்று காங்கிரசினுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் காரைக்குடி தொகுதியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த முறை பல்வேறு மாதிரி வாக்குச்சாவடிகளை அமைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜனநாயக திருவிழாவாகவே 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக களத்தில் 3000க்கும் மேற்பட்ட ஆண் வேட்பாளர்கள்